Hello friends, welcome to Zana's recipes. இன்னைக்கு நம்ம சூப்பரான இந்த மேங்கோ சீசன்ல மேங்கோவை வச்சு அகர் அகர் புட்டிங் அதுவும் 20 மினிட்ஸ்க்குள்ள எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா 3 மாம்பழம் நான் எடுத்து வச்சிருக்கேங்க. நல்ல பழுத்த மாம்பழமா 3 மாம்பழம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா கடல் பாசி ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இது வந்து ஃபுல்லா யூஸ் பண்ண போறது கிடையாது. பாதி தான் யூஸ் பண்ண போறோம். நல்ல காய்ச்சி வத்த காய்ச்சினா ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். முதல்ல அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிட்டு 100 கிராம் கடல் பாசி சேருங்க. 100 கிராம் கடல் பாசி அதாவது ஒரு 1/4 வாசி ஸ்ட்ரிப் சேருங்க. அதுக்கு அப்புறமா ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி சேருங்க. கூடவே எடுத்து வச்சிருக்க சர்க்கரையில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இப்போ சேருங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா கரையணும். ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரைஞ்சு பபிள்ஸ் வந்துரும். அதுக்கு அடுத்ததா நான் வந்து எடுத்து வச்சிருக்க மாம்பழத்தை தோல் சீவிட்டு நல்ல பியூரே மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். மாம்பழத்தை நல்லா நீங்க அரைச்சிரணுங்க. அரைச்சதுக்கு அப்புறம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்ல ஸ்பூனை வச்சு கட்டியே இல்லாம சுத்தமா நல்லா கரைச்சி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கரைங்க. கொஞ்சம் திரு-திருன்னு இல்லாம நல்ல கிளியரான பேஸ்ட் மாதிரி நல்லா கரைச்சிருங்க. புட்டிங் செய்கிறது நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்வாங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி கிளாஸில் கொஞ்சம் அப்படி கார்னராக ஊற்றி வச்சுருக்கேன். அந்த மாம்பழத்தை ஊற்றி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் அது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகி நல்ல ஒரு கட்டியாக வந்துடும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் கடல் பாசி சேருங்க. கடல் பாசி நல்லா கரையிறதுக்கு ஒரு 7 நிமிஷம் ஆகுங்க. நல்ல பபிள்ஸ் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த பாலுக்கு தேவையான சர்க்கரை சேருங்க. கொஞ்சம் தூக்கலாகவே சேருங்க. இந்த மாதிரி நல்லா பியூராக கரைச்சி விட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். அல்லது ஏதாவது ஃப்ளேவர்ஸ் கூட வெனிலா எசன்ஸோ அல்லது பைனாப்பிள் எசன்ஸோ எந்த ஃப்ளேவர்ஸ் கூட யூஸ் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் தான் நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். பாருங்கள் அதுக்குள்ளேயே நல்லா வந்து புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நிமித்தி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால் புட்டிங்கையும் இதில் வந்து நம்ம ஊற்ற போகிறோம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால் மிக்சரையும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி டபுள் சைடாக நீங்கள் ஊற்றும் போது ரொம்ப அட்ராக்டிவாக பார்க்கவே அழகாக இருக்குது. மறுபடியும் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான பிகினர்ஸ் கூட செஞ்சு பார்க்கக்கூடிய மேங்கோ அண்ட் மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.